வாழ்க வளமுடன். உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. நான் இதை எதிர்பார்க்கல. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா கேன். கேன்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம். கேன் கேன்ங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா முடியும். தமிழில் முடியும் அப்படின்னு சொல்லுவோம். கேன்ங்கிறது முடியுங்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சிம்பிள் வேர்டு தான். ஓகே, வேற என்ன சொல்லலாம்? மாடல் வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. கேனை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாடல் வேர்ப். மாடல் வேர்ப்னா என்ன அப்படின்னா, வேர்ப்னா என்ன? வேர்ப்னா தெரியும் எல்லாருக்குமே, வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ப்னா வினைச்சொல். மாடல் வேர்ப்னா மாதிரி வினைச்சொல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாடல் வேர்ப்ஸை மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடல் ஆக்சிலரி வேர்ப். மாடல் ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிலரிங்கிறது வந்து துணை, ஒரு ஹெல்பிங் வேர்ப்னு சொல்றது. அப்போ மாதிரி துணை வினைச்சொல், மாதிரி துணை வினைச்சொல், மாடல் ஆக்சிலரி வேர்ப். ஓகே, இது வந்து ஒரு ஹெல்பிங் வேர்ப் தான். இப்போ இந்த கேனை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ பாருங்க, கேன். ஐ கேன், என்னால முடியும். யூ கேன், உங்களால முடியும். we கேன், நம்மால முடியும். they கேன், அவங்களால முடியும் அப்படின்னு சொல்றது. இப்போ ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். I can speak English. என்னால இங்கிலீஷ் பேச முடியும். அது அப்படியே நீங்க சொல்றதா இருந்தா, உங்களுக்கு சொல்றதா இருந்தா எப்படி சொல்றது? You can speak English. உங்களால இங்கிலீஷ் பேச முடியும். We can speak English. என்னது? நம்மால இங்கிலீஷ் பேச முடியும். They can speak English. அவங்களால இங்கிலீஷ் பேச முடியும். அவ்வளவுதான், முடியும். they canனாலே முடியும், அவங்களால முடியும். அதோட நம்ம என்ன ஆட் பண்றோம் அப்படின்னா ஸ்பீக் இங்கிலீஷ். அவங்களால என்ன முடியுமோ அதை நம்ம ஆட் பண்றோம். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த கேனை நம்ம எங்க யூஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஹேப்பனிங் இன் ஃபியூச்சர் அண்ட் பிரசன்ட். பிரசன்ட்லயோ இல்ல பாஸ்ட்லயோ நடந்துகிட்டு இருக்க ஒரு நிகழ்ச்சியை நம்ம இது யூஸ் பண்ணலாம். ஃபியூச்சர் இல்ல பிரசன்ட். இங்க இதுல நடந்துகிட்டு இருக்க ஹேப்பனிங், நடந்துட்டு இருக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம கேன் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ ஒரு சென்டென்ஸ்ல வந்து கேனை நம்ம எத்தனை டைம் யூஸ் பண்ணுவோம்? ஒன்ஸ். என்னது? ஒன்ஸ் யூஸ்ட் த கேன் இன் தி சென்டென்ஸ். ஓகே, அப்போ கேனை வந்து நம்ம ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு சென்டென்ஸ்க்கு கேனை ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து கேனை நம்ம வேற எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா என்ன அப்படின்னா கொஸ்டின். ஓகே, ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு நம்ம கேனை யூஸ் பண்ணுவோம். அடுத்து அப்படின்னா நெகேஷன், மறுப்பு தெரிவிக்கிறதுக்கும் நம்ம கேனை யூஸ் பண்ணுவோம். கொஸ்டின், நெகேஷன், மறுப்பு தெரிவிக்கிறதுக்கும் கொஸ்டின் பண்றதுக்கும் நம்ம கேனை யூஸ் பண்ணுவோம். அடுத்ததா மெயினா ஜென்ரல் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எபிலிட்டி. ஓகே, உங்களுடைய திறனை சொல்றதுக்கு. ஓகே, எபிலிட்டி அண்ட் பாசிபிலிட்டி. உங்களுடைய திறனை சொல்றதுக்கு, உங்களால முடிகிற விஷயத்த சொல்றதுக்கு நம்ம இந்த கேன் யூஸ் பண்ணுவோம். எபிலிட்டி அண்ட் பாசிபிலிட்டி. திறமை. ஓகேவா? உங்களுடைய என்னது திறமையை சொல்றதுக்கும், அடுத்து பாசிபிலிட்டி, அந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்கும் ஜென்ரலா நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த ரெண்டு விஷயத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. இந்த கேனை நம்ம நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். அதை ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். கேனை நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது என்ன அப்படின்னா எபிலிட்டி. எபிலிட்டிக்கு நம்ம கேனை யூஸ் பண்ணுவோம். எப்படி யூஸ் பண்றது? இப்போ ஐ கேன் ஸ்விம், என்னால ஸ்விம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது.
ஐ கேன் ஸ்விம். என்னால ஸ்விம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது எபிலிட்டி. எல்லாராலையும் ஸ்விம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா முடியாது. ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க மட்டும்தான் சொல்ல முடியும். ஓகே, ஐ கேன் ஸ்விம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதையே கொஸ்டினா பண்ணும்போது என்ன சொல்றது அப்படின்னா கேன் யூ ஸ்விம், கேன் யூ ஸ்விம், உங்களால ஸ்விம் பண்ண முடியுமா, உங்களால ஸ்விம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கலாம். ஓகே, உங்களால ஸ்விம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு கேன் யூ ஸ்விம், ஐ கேன் ஸ்விம். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுவே கேன் யூ ஸ்விம் அப்படிங்கும்போது இது வந்து கொஸ்டினா மாறிடுச்சு. இதை நெகட்டிவ் சென்டென்ஸை மாற்றும் போது நம்ம என்ன பண்ணணும், ஐ கான்ட் ஸ்விம், என்னால ஸ்விம் பண்ண முடியாது, ஐ கான்ட் ஸ்விம், என்னால ஸ்விம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, என்னால ஸ்விம் பண்ண முடியாது. மை பிரதர் கேன் ஸ்பீக் 6 languages அப்படின்னு சொல்றப்ப என்னுடைய பிரதரால என்ன செய்ய முடியும், 6 லாங்குவேஜ் பேச முடியும். எல்லாராலையும் பேச முடியுமான்னு கேட்டா கிடையாது, அவங்களால பேச முடியும். அவங்களுக்கு அந்த எபிலிட்டி இருக்கு, அதனால அவங்க பேசுறாங்க. மை பிரதர் கேன் ஸ்பீக் 6 languages. ஓகே, அதே கொஸ்டினை நம்ம மாத்தும் போது கேன் யுவர் பிரதர் ஸ்பீக் 6 languages அப்படின்னு கேட்கலாம். கேன் யுவர் பிரதர் ஸ்பீக் 6 languages அப்படின்னு கேட்கலாம். உங்க பிரதரால என்னது 6 language பேச முடியுமா அப்படின்னு கேட்கறது தான். ஓகே, அதையே நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸா மாற்றும் போது மை பிரதர் கேன் நாட் ஸ்பீக் 6 languages, என்னோட பிரதரால என்ன செய்ய முடியாது, 6 language பேச முடியாது. ஸோ மை பிரதர் கேன் நாட் ஸ்பீக் 6 languages. இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா எபிலிட்டி, அவங்ககிட்ட இருக்கிற ஒரு திறனை குறிக்குது. ஓகே, எபிலிட்டிங்கிறது திறனை குறிக்குது. ஓகே, இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது பாசிபிலிட்டினா அது அங்க நடக்கும், கண்டிப்பா நடக்கும், பாசிபிலிட்டி இருக்குது, அது நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு பாசிபிலிட்டியான கேன் நம்ம யூஸ் பண்ணுவோம். இட் கேன் ரெயின், மழை பெய்யலாம். கண்டிப்பா பெய்யுமான்னு இல்ல, பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, மழை பெய்யலாம் அப்படின்னு சொல்றதுதான் இட் கேன் ரெயின். இதை நெகட்டிவ் சென்டென்ஸை சொல்லும் போது என்னது, இட் கான்ட் ரெயின், இட் கான்ட் ரெயின், மழை பெய்ய வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. மழை பெய்ய வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும் போது இட் கான்ட் ரெயின், மழை பெய்ய வாய்ப்பு இல்லை, இல்ல மழை பெய்யாது அப்படின்னு சொல்றது. இப்போ இதையே கொஸ்டினா மாத்தும் போது கேன் இட் ரெய்னி எழுதணும். கேன் இட் ரெய்னி, மழை பெய்யுமா அப்படின்னு கேட்கறதுக்கு கேன் இட் ரெய்னி, மழை பெய்யுமா அப்படின்னு கேட்கறது. இப்போ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு பாசிபிலிட்டியான சென்டென்ஸ். இது பாசிபிலிட்டி இருக்கு, மழை பெய்யும், என்ன கருக்களா இருக்கு, மேகம் கருத்துருச்சு, என்ன செய்யும் அப்படின்னா மழை பெய்யும், மழை பெய்யறதுக்கு சான்ஸ் இருக்கு, அதனால மழை பெய்யலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த பாசிபிலிட்டி. ஸ்மோக்கிங் கேன் கார்ம் யுவர் பிரெயின் சொல்லுவாங்க. அதாவது ஸ்மோக் பண்றதுனால உங்களுடைய பிரெயினுக்கு தீங்கு விளைவிக்குது. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இங்க ஸ்மோக்கிங் கேன் கார்ம் யுவர் பிரெயின், உங்களுடைய பிரெயினை வந்து என்னது தீங்கு விளைவிக்கும், பிரெயினை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா, அது பாசிபிலிட்டி. கண்டிப்பா ஸ்மோக் பண்றவங்க எல்லாருக்குமே அது அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டா இல்ல, ஒவ்வொருத்தவங்களுடைய ஹெல்த்தை பொறுத்து இருக்கு. ஒரு சிலருக்கோட ஹெல்த் மோசமா இருக்கிறவங்களுக்கு வந்து சீக்கிரமா அஃபெக்ட் ஆகும், கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாடிக்கு வந்து கொஞ்சம் லேட் அஃபெக்ட் ஆகும். மொத்தத்துல ஸ்மோக் பண்றது கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும், ஏன்னா அது வந்து ஒரு தீய பழக்கம். அப்போ பாசிபிலிட்டி. ஓகே, பாசிபிலிட்டினா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றது. பெர்மிஷன் கேட்கறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கேன் யூஸ் பண்ணுவோம். பெர்மிஷன். ஓகே, கேன் ஐ கம் இன், கேன் ஐ கம் இன், நான் உள்ள வரலாமா அப்படின்னு கேட்குறது கேன் ஐ கம் இன். ஓகே, நான் உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறது தான் கேன் ஐ கம் இன். ஐ கேன் கம் இன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அப்படி சொல்லிட்டோம்னா அது வந்து என்னது, என்னால உள்ள வர முடியும் அப்படின்னு சொல்றது அது வந்து எபிலிட்டியில மாறிடும். சரிங்களா, அப்போ இங்க கேன் ஐ கம் இன்னா நான் உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்கறது. அப்போ கேன் வந்துட்டா இங்க பெர்மிஷனுக்கு வந்து நம்ம கொஸ்டின்ல தான் வருமா அப்படின்னு கேட்டா இல்ல. இப்போ ஒருத்தவங்க நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்கறாங்க, கேன் ஐ கம் இன், உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ப்ளீஸ் பி கம் இன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளீஸ் பி கம் இன் அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு உள்ள வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் என்னது ஒரு பெர்மிஷன் தான். உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள
அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கிறது. ஓகேங்களா, இது பெர்மிஷன் கேட்கறது, அது பெர்மிஷன் கொடுக்கிறது. யூ கேன் யூஸ் மை மொபைல் இஃப் யூ வாண்ட். என்னோட போனை உனக்கு தேவைன்னா என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது. அது வந்து பெர்மிஷன் கொடுக்கிறது. ஓகே, இப்போ பெர்மிஷன் கேட்கறது, அதையே பெர்மிஷன் கேட்கும்போது என்ன செய்வாங்க, கேன் ஐ யூஸ் யுவர் மொபைல், இல்ல கேன் ஐ யூஸ் யுவர் போன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேன் ஐ யூஸ் யுவர் போன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உங்க போனை நான் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு கேன் ஐ யூஸ் யுவர் போன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அவங்க பெர்மிஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது யூ கேன் யூஸ் மை மொபைல் இஃப் யூ வாண்ட். உங்களுக்கு தேவைன்னா என்னோட போனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது. இது பெர்மிஷன் கேட்கறது, அவங்க பெர்மிஷன் கொடுக்கறது. அடுத்ததா ரெக்வஸ்ட். ஆல்ரெடி தெரிஞ்சவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, எங்க ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் நம்ம என்ன செய்வோம், ரெக்வஸ்ட் பெர்மிஷன் கேட்க மாட்டோம். சரியா, ரெக்வஸ்ட் கூட பண்ண மாட்டோம். ஆனா கேன் யூ கால் மை மாம், கேன் யூ கால் மை மாம், எங்க அம்மாவுக்கு போன் பண்றீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. கேன் யூ கால் மை மாம், என்னோட அம்மாவுக்கு கொஞ்சம் போன் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறது தான் என்னது, ரெக்வஸ்ட். ரெக்வஸ்டா தான் கேட்க முடியும். எங்க அம்மா போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்டர் பண்ண முடியாது. அங்க வந்து அவங்க கேட்கும் போது ரெக்வஸ்டா மாறிடும். அப்போ கேன் யூ கால் மை மாம், என்னோட அம்மாவுக்கு போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. கேன் யூ கிவ் மீ யுவர் போன், அது கூட நம்ம கேட்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, இதுல பெர்மிஷன்ல, அதே மாதிரி தான் இங்க ரெக்வஸ்ட்லயே நம்ம கேட்கலாம். கேன் யூ கிவ் மீ யுவர் போன், போனை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம். தெரிஞ்சவங்க கிட்ட தான் நம்ம போனை கொடுக்க முடியுமான்னு நம்ம கேட்க முடியும். ஏன்னா அவங்க தான் கொடுப்பாங்க. தெரியாதவங்க முன்ன தெரியாதவங்க கிட்ட கேட்கும் போது நம்ம அவங்க கொடுக்கறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கறதுனால நம்ம ரெக்வஸ்டா தான் கேட்க முடியும். கேன் யூ கிவ் மீ யுவர் போன், உங்களுடைய போனை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கறது. அடுத்தது ஆஃபர். ஆஃபர் பண்றது. ஓகே, ஆஃபர் பண்றதுன்னா நான் அதை செய்யலாமா, இல்ல உங்களுக்கு இது வேணுமா அப்படின்னு சொல்லி அவங்களே வாலண்டியரா வந்து ஆஃபர் பண்றது. நம்ம பைக்ல போயிட்டு இருக்கோம், யாராவது வண்டியை தள்ளிக்கிட்டே போறாங்க அப்படின்னா அவங்களே வாலண்டியரா வந்து கேட்பாங்க இல்லையா, கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்பாங்க. கேன் ஐ ஹெல்ப் யூ, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறது. கேன் ஐ ஹெல்ப் யூ, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறதா என்னது, ஆஃபர். அவங்களே வந்து வாலண்டியரா வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறது. கேன் ஐ டூ தட் ஃபார் யூ, ஓகே, கேன் ஐ டூ தட் ஃபார் யூ, உங்களுக்காக நான் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்குறேன். கேன் ஐ டூ தட் ஃபார் யூ, நான் உங்களுக்காக இதை செய்யலாமா அப்படின்னு அவங்களுக்கு ஆஃபர் பண்றது கூட கேன் வந்து எதுல வந்துடும், ஆஃபர்ல வந்துடும். அடுத்ததா சஜஷன். இந்த சஜஷன் கொடுக்கறது கூட நம்ம கேன் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். we can go for a walk, we can go for a walk this morning, we can go for a walk this morning. இந்த மார்னிங் நம்ம எல்லாரும் என்ன செய்யலாம், வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி சஜஷன் சொல்றது. எல்லாரும் என்ன செய்யலாம், we can go for a walk this morning, இந்த மார்னிங் எல்லாருமே வாக்கிங் போகலாங்கிற ஒரு சஜஷன் கொடுக்கறதுனால இது வந்து எதுல வந்துடுது, இந்த கேன் வந்து சஜஷன்ல வந்துடுது. we can go for a walk this morning, இந்த மார்னிங் நம்ம என்ன செய்யலாம், எல்லாரும் என்னது வாக்கிங் போகலாம், வாக் ஃபார் திஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவே இங்க வாக் பதிலாக ஒர்க் போட்டீங்கன்னா அப்படியே டோட்டலா மாறும். நம்ம எல்லாரும் என்ன செய்யலாம், இன்னைக்கு காலையில வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு வேர்ட்ஸ் தான் மாறுது, இந்த மீனிங்ஸ் வந்து டோட்டலா மாறிடுது. we can go for a walk this morning, இந்த மார்னிங் நம்ம என்னது வாக்கிங் போகலாங்கிறது. வாக்கிங் போறது வந்து என்ன அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ஒர்க் எல்லாம் கிடையாது. அவங்க வெயிட் லாஸ் பண்றதுக்காக போகலாம். ஓகே, இல்ல ஹெல்த்தியா இருக்கணும், இல்ல கை கால் வலி இருக்கு அப்படின்னா கூட அவங்க வாக்கிங் போகலாம். பட் ஒர்க்கு வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது நெசசரி. ஓகே, அவங்க வந்து வேலைக்கு போனாதான் என்ன செய்ய முடியும், அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை அவங்க வாழ முடியும். அதனால we can go for a work this morning, இந்த மார்னிங் நம்ம என்ன செய்யலாம், எல்லாரும் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா, ரெண்டும் ஒரே இதுதான். நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒரு வேர்டு தான் மாத்திருக்கோம். டோட்டல் சென்டென்ஸா என்ன ஆயிடுது அப்படின்னா சேஞ்ச் ஆயிடுது. You can start English before your trip to UK. அதாவது நீங்க யூகேக்கு ட்ரிப் போறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கோங்க, இங்கிலீஷை லேர்ன் பண்ணிக்கோங்க. You can start learning English. ஓகே, உங்களுடைய நீங்க யூகே போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன செஞ்சுக்கணும், கொஞ்சமாவது இங்கிலீஷ் தெரியணும். ஸோ நீங்க இங்கிலீஷை லேர்ன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றதும் ஒரு சஜஷன் தான். ஓகேங்களா, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது சயின்ஸ் ஃபேக்ட். scientific fact. ஓகே, சயின்டிபிக்கா நடக்கிற ஒரு ஃபேக்ட்க்கு கூட நம்ம டைகர் கேன் ரன் as fast as lion. ஓகே, டைகர் கேன் ரன் as fast as lion. டைகர் வந்து என்ன செய்யும், லயனை விட ஃபாஸ்டா ஓடும் அப்படிங்கிறது அது வந்து ஒரு சயின்டிபிக் ஃபேக்ட். அது உண்மைதான். ஓகேங்களா, லைனை விட என்னது டைகர் தான்
ஃபாஸ்ட்டாக ஓடும். ஓகே, அப்படி இருந்தும் ஏன் லயனை வந்து எனது கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க அப்படின்னா, லயன் மட்டும்தான் ஃபேமிலியாக வாழும். பட் டைகர் அப்படி வாழாது. லயன் மட்டும்தான் ஃபேமிலியாக வாழும். அதனால தான் அது வந்து கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய ரீசன் இருக்குது. உங்களுக்கு இப்போ ஷார்ட்டாக சொல்லிட்டேன். டைகர் கேன் ரன் அஸ் ஃபாஸ்ட் அஸ் லயன். லயனை விட டைகர் ஃபாஸ்டா ஓடுங்கிறது ஒரு சயின்டிபிக் ஃபேக்ட். மேமல் கேன் லிவ் அப் டு 90 இயர்ஸ். அதாவது மேமல் வந்து எனக்கு பாலூட்டிகள்லாம் என்ன செய்யும் அப்படின்னா 90 இயர்ஸ்க்கு மேலேயே வாழும் அப்படிங்கிறாங்க. அதுவும் வந்து ஒரு சயின்டிபிக் ஃபேக்ட் தான். அது உண்மையிலே நிரூபிச்ச ஒன்று தான். ஃபைனல் ஒன் என்ன அப்படின்னா பொட்டன்ஷியல். தட் புக் கேன் வின். தட் புக் best sailor of the year. That book can win the praise of the best sailor of the year. என்னது இந்த வருஷத்தோட எனது பெஸ்ட் சேலர் ஆஃப் த இயர் புக்கு அந்த புக்கு வாங்கியிருக்கு. பெஸ்ட் சேலர் ஆஃப் த இயர் அப்படிங்கிற பிரைஸை அந்த புக்கு வாங்கியிருக்கு. அது எல்லாராலையும் பண்ண முடியாது. ஸோ அது அவங்களுடைய பொட்டென்ஷியலை குறிக்கிறது. That can be most difficult part. இந்த சென்டென்ஸு இந்த 8ல் எதில் இருக்குது? என்னது பாசிபிலிட்டியா, இல்லை எபிலிட்டியா, இல்லை ரெக்வஸ்டா, ஆஃபரா, சஜஷனா, இல்லை சயின்டிஃபிக் ஃபேக்டா, இல்லை பொட்டென்ஷியலா, இதில் எதில் இதுக்கான ஆன்சர் இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னைக்கு கேனை வச்சு எப்படி சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம், அதில் எதெல்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது என்னங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சோம். இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.